வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா சார்புல மிக பிரம்மாண்டமான, மிக ஆர்ப்பாட்டத்தோட ஒரு போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. தமிழ்நாடே நடுங்கி போச்சு, கிடுகிடுத்து போச்சு, வெலவெலத்து போச்சு அப்படின்லாம் சோசியல் மீடியால வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட போராட்டத்துல ஆதவ் அர்ஜுனா பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. பல்வேறு தரப்புல இருந்து மக்கள் வந்து சாணியில முக்குன செருப்பால இன்னைக்கு சோசியல் மீடியாவ ஆதவ் அர்ஜுனாவ வந்து போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அததான் இன்னைக்கு இந்த காணொளியில உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க அந்த காணொளிய பார்த்தீங்களா? அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவர் பேசக்கூடிய அந்த தொனி, இதெல்லாம் உங்களுக்கு என்ன உணர்த்துச்சு? பார்த்தேன் தோழர். அந்த இத பார்த்தேன். அந்த வீடியோஸ் ஃபுல்லா பார்த்தேன். அதாவது அரசியல் தற்குறிகளினுடைய பாடி லாங்குவேஜ் தான் அது. அரசியல் அறிவு இருக்கிறவங்க யாருமே இவ்வளவு கேவலமா ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுட்டு பேசுவாங்க. இது ஒரு அதிகாரத்து குறியீடு. நீங்க இத அப்படியே பார்க்கலாம் நாடாளுமன்றத்துல. நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் அப்படியே சேமா பண்ணுவாங்க. அப்படின்னுவாங்க. இதெல்லாம் என்னன்னா உள்ள சரக்கு இல்ல. எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. 2 விஷயத்த பார்த்துட்டு வந்துட்டு நான் உளறி கொட்டுவேன். அத நான் வெளியப்படுத்தி நான் என்ன அறிவாளியா காமிச்சுக்குருவேன். அப்ப இவங்க அறிவாளியா காமிச்சு கொள்ளுக்கிற ஒரு பாடி லாங்குவேஜ். இந்த பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு பார்ப்பனிய ஆதிக்க மனநிலை உள்ள ஒரு பாடி லாங்குவேஜ். அதத்தான் இவர் காட்டியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். அப்ப மக்கள் மீது அக்கறையோ, உண்மையான வரலாற்றின் மீது அக்கறையோ, உண்மையாக ஒரு தேடல் செய்து ஒரு மாற்றத்தை விளைவிக்க வேண்டும் என்கிற அக்கறையோ அவருடைய பேச்சுல இல்ல. திமிர்த்தனமா, தடித்தனமாக, தண்டித்தனமாக முதலமைச்சரை இழிவா பேசி அதன் மூலமாக தனக்கு ஒரு வெளிச்சத்தை தேடக்கூடிய கார்ப்பரேட் கிரிமினலுடைய பேச்சு இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு. ஓகே. ஒவ்வொரு விஷயமா அவர் பேசின விஷயங்கள வந்து நாம வந்து இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து இந்த சாதி வாரி கணக்கெடுப்ப பத்தி பேசுறாரு. அதோடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா காலத்துல கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ட பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் நேரா வந்து ஜெயலலிதாக்கு ஜம்ப் பண்ணிடுறாரு. 69% ரிசர்வேஷன 9th ஷெட்யூல்ல கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு. நடுவுல அத கொண்டு வந்தது கலைஞரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கன்வீனியன்ட்டா ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, பாருங்க நிதிஷ்குமார் பீகார்ல எடுக்கலையா? கர்நாடகால வந்து சாதியவாரி சர்வே எடுக்கலையா? சாதிவாரி சர்வேவுக்கும் அ ஜெனரல் சென்சஸ்க்கும் வித்தியாசமே தெரியாம முட்டாள்தனமா வந்து முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்லாம் சொல்றாரு. இவர் எவ்வளவு முட்டாள்தனமா மேலோட்டமா இத அணுகுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு சர்வேக்கும் சென்சஸுக்குமே அடிப்படை வித்தியாசம் தெரியாத ஒரு நபர், ஒரு சர்வே எடுக்கிறது மூலமா என்னென்ன செய்ய முடியும்? ஒரு சென்சஸ் எடுக்கிறது மூலமா என்னென்ன செய்ய முடியும்? அப்படிங்கிற அடிப்படை வித்தியாசமே தெரியாத ஒரு தற்குறி. 3வது மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டுல 69% கொண்டு வந்து நம்ம நிலைநிறுத்திட்டோம். ஓபிசிஸ்க்கான 27% இடஒதுக்கீட்டுக்காக சட்ட போராட்டம் பண்ணி அதை நிலைநிறுத்தினது தமிழ்நாடு அரசு. இவ்வளவு விஷயங்கள் வந்து நாம செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு கிரீமி லேயர் சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதற்கும் தமிழ்நாடு அரசு தான் தொடர்ந்து போராடி இருக்கு. இப்படி எந்த அரசியல் வரலாறுமே தெரியாம, நீங்க வந்து என் கூட டிபேட்டுக்கு வரீங்களா? ஸ்டாலின வர சொல்லுங்க, உதயநிதிய வர சொல்லுங்க, சன் டிவில உட்கார்ந்து பேசலாம், பொது வெளியில உட்கார்ந்து பேசலாம்னு பேசுறதுன்னா எவ்வளவு அறிவிலித்தனமாக இருக்கு. தோழர் பாவம் தோழர். அவனா வச்சுக்கிட்டா வந்து பண்றான். ஏங்க எழுத்துல உங்களுக்கு மிஸ்டேக் வரும். நீங்க எழுதும் போது மிஸ்டேக் விடுறத நீங்க பார்த்திருப்பீங்க. பேச்சிலேயே மிஸ்டேக் விடுற ஒரு ஆளை பார்க்கணும்னா ஆதவ அர்ஜுனா பேச்சு தான். பேசும் போதே தப்பும் தவறுமா உளறி ஒரு வார்த்தையை மிகச்சரியா உச்சரிக்க மாட்டாரு. ஏங்க அவருடைய கட்சியினுடைய பேரு தமிழக வெற்றி கழகம். இவர் தமிழகன்றதையும் உச்சரிக்க மாட்டாரு. கழகம்னுவாரு. கழகம்னா மல்லு கட்டுற இடம். கழகம்ன்ற ஒரு நிறுவனம். இந்த 2க்குமான உச்சரிப்பே தெரியாத ஒரு அரை வேக்காடு மொழியை குறித்தும் ஆமா அரசியலை குறித்தும் பேசுவது எனக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் பண்ணுது தோழர். கரெக்டா தான் சொல்றாரு. அதுங்க கலகம் தானே பண்ணிட்டு இருக்குதுங்க. கரெக்டா தான் சொல்றாரு. அடுத்து மாண்டுட்டு கிடக்குங்க பாவம் உள்ள. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கிளாஸ் எடுக்கிற வேலையெல்லாம் ஆதவ அர்ஜுனா எங்க கிட்ட பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு 100 ஆண்டு கால போராட்ட வரலாற தெளிவா ஆரிய பார்ப்பன அதிகாரத்திற்கு எதிராக வைத்த ஒரு மண் இந்த தமிழ்நாடு. எனவேதான் பேரறிஞர் இன்னும் சொல்ல போனா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொன்னார். தென்னிந்திய மக்கள் அறிவு சார்ந்தவர்கள், அவர்கள் பகுத்தறிவாதிகள் என்று சொன்னார்னா நம்முடைய போராட்டத்தை பார்த்து அவர் பேசுற பேச்சுதான். நீங்க ரிசர்வேஷன் இன்னைக்கு நேத்து கேட்கலங்க.
1921 அதுக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் குறித்த பேச்சு வந்துருச்சு. எங்கன்னா 1873 வெள்ளக்கார கலெக்டர் பேசுறாரு. அவர் பேரு நெல்லூர் கலெக்டர் ஜான் துரைராஜ்னு ஒரு பேரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நெல்லூர் கலெக்டர் அவரு பாக்குறாரு, என்னடா கலெக்டருடைய பிஏவாவும் ஒரு பார்ப்பனர் இருக்காரு, பியூனாவும் ஒரு பார்ப்பனர் இருக்காரு, 58% மேல எல்லா துறைகளிலும் பார்ப்பன ஆதிக்கம் இருக்கு. இது எப்படி ஒரே ஒரு குரூப் மட்டும் வேலையில இருக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் சும்மா இருக்காங்களேன்னு இத வெள்ளைய ஏகாதிபத்திய அரசுக்கு எழுதுறாரு. இத எழுதி இத மாற்றணும்ன்றாரு. முதல்ல நீதி கட்சி, அதுலயும் முதலமைச்சராக இருந்த பானக்கல் அரசர், பனகல் அரசர்னு சொல்லுவோம், ஆனா பானக்கல் அரசர் சரியான வார்த்தை. பானக்கல் அரசர் தான் முதல்ல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்று ஒன்றை கொண்டு வராரு. அதன் மூலமா 6 மாசத்துக்கு ஒரு தடவை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதன் மூலமா எவ்வளவு பேர் மாற்றம் வரனா, அப்பயும் பெரிய அளவுல மாற்றம் வரல. அப்ப இது சும்மா உடனே மறுநாளே வர்ற மாற்றம் இல்ல. அதே மாதிரி அவர் கொண்டு வந்த இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சட்டத்தை 1951 காலி பண்ணுது உச்ச நீதிமன்றம். அப்பதான் பெரியாரை கோவப்படுறாரு. என்ன தெரியுமா பெரியார் சொன்னாரு? அப்பதான் சொன்னாரு, நாமெல்லாம் சட்டத்தை ஏற்றி வந்து நிக்கும் போது பார்ப்பன ஆதிக்கத்தால மொத்த நீதிமன்றமும் பார்ப்பனர்கள் பிடியில் இருக்கும், அவர்கள் கைப்பற்றி இருப்பார்கள், நம் சட்டத்தை சிதைப்பார்கள் அப்படின்னு பேசினதுதான் மானநட்ட வழக்கு பெரியார் மேல தொடுக்கப்பட்டது. அப்ப பெரியார் என்ன பண்றாருன்னா, நீதிமன்றத்துல போய் பார்ப்பனியத்திற்கு எதிராக முழக்கம் போடுறாரு. இது ஒரு பெரிய வரலாறு. ஒரு 2 வரிய வந்து சாட்சி பீட்ல பாத்துட்டு வந்து உட்கார்ந்து பேசக்கூடாது ஆதவர்ஜுனா, இது வரலாறு. அதெல்லாம் மட்டும் இல்ல, இவங்க எவ்வளவு பெரிய சங்கி கைகூலிகள் பாருங்க தோழர். இத பத்தி பேசுற இவன் இடபிள்யூஎஸ் பத்தி பேசவே மாட்டேங்கிறான் பாருங்க. எத்தனை வசதியான ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை வந்து எவ்வளவு பேர் பறிச்சுக்கிட்டு போறாங்க. அத பத்தி பேசுறியா? அப்ப இதுல ஒரு பெரிய வரலாறு நீ பேசுற. இதுல ஒரு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் இருக்கு தோழர். இதுக்கு அப்புறம் வந்த கலைஞர் அவர்கள் தான் மண்டல் கமிஷன் எல்லாம் வராரு, மண்டல் கமிஷன் எல்லாம் பேசுறாரு, அப்படியே பிஜேபி லேசா தடவி கொடுத்துட்டு போறாரு. பிஜேபி ஆதரவை விலக்கி கொண்டதான். பிஜேபி அன்னைக்கு என்ன பண்ணுச்சு? மண்டல் வெர்சஸ் கமண்டலம். அன்னைக்குதான் அவங்க ரத யாத்திரையை தொடங்குறாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான 27% இடஒதுக்கீடு இந்துக்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்றது பார்ப்பன ஆதிக்கம் பிடிச்ச இந்த கும்பல் ரத யாத்திரை தொடங்கியதே அப்பதான், கலவரத்தை தூண்டியது அப்பதான். அதன் மூலமா தான் இவங்க வாபஸ் வாங்கிட்டு அவருடைய ஆட்சி பறிபோகுது. ஆனாலும் அவர் கடைசி வரை விடல. அப்ப இவ்வளவு பெரிய இது நடந்திருக்கு. அன்றைக்கு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. மிகப்பெரிய போராட்டத்தை இந்தியா முழுதும் ஆரிய பார்ப்பன கும்பல் பண்ணது. இதுக்கு இடையிலதான் இன்னும் பின்னாடி வந்து நம்முடைய கலைஞர் அவர்கள் 69%. அதுக்கு இடையில இன்னொரு வரலாறு சேர்த்து சொல்றேன். எம்ஜிஆர் இந்த இடஒதுக்கீட்டை அன்னைக்கே இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாரு. அன்னைக்கு இடபிள்யூஎஸ் கொண்டு வரும்போது கடுமையான போராட்டத்தை நடத்தி அதை நிறுத்தி அவரை வாபஸ் வாங்க வச்சு அதுக்கு மேல அந்த இடஒதுக்கீட்டை பாதுகாத்தோம். அதுக்கு பிறகு 69% உறுதிப்படுத்தினவர் டாக்டர் கலைஞர். அவர் தான் வந்து இடஒதுக்கீட ஃபுல்லா நீங்க எந்த இடஒதுக்கீடே எடுத்துக்கோங்க, சொத்து வேணுமா, நீங்க பெண் குழந்தைகளுக்கான 30% இடஒதுக்கீடு வேணுமா, சிறுபான்மை மக்களுக்கான எந்த இடஒதுக்கீடு வைங்க, முதல்ல கையெழுத்து போட்டவர் டாக்டர் கலைஞர். நீ வரலாற்றை திரிக்கவும் வரலாற்றை மாற்றவும் இங்க முடியாது. இந்த 69% இடஒதுக்கீட்டை ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்து பாதுகாத்தவர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா. அதை நம்ம மறுக்கல, அது முக்கியமான ரோலு. ஆனா நீ வரலாற பாதியா பிச்சு தின்னுபிட்டு நீ நேரா போய் முடிவுரை எழுதுனா எங்களை பார்த்தா இழிச்சவங்களா தெரியுதான்னு ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இல்ல தோழர், இதே எக்கனாமிக் ரிசர்வேஷனை கொண்டு வந்த எம்ஜிஆர மக்கள் தோற்கடிச்சாங்க தேர்தல். வழியில அடுத்த எம்ஜிஆர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அதுதான் எம்ஜிஆரை தோற்கடிச்சுட்டு திரும்பவும் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இடஒதுக்கீட்டுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை உருவாக்குனது டாக்டர் கலைஞர் அவருடைய பீரியட். இதை தாண்டி இடபிள்யூஎஸ் இன்னைக்கும் திமுக வந்து நான் பயன்பாட்டு கொண்டு வர மாட்டேன், அமலுக்கு கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு தெளிவா நிக்கிறாங்க. அதுக்காக சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? ஒரு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தை நடத்தியது திராவிடர் இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள். இதுல ஒரு விஷயத்த புரியணும், அந்த நீதி கட்சி தான் இன்னைக்கு திராவிடர் கழகமா இருக்கு, புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணும் அப்படியே காணாமலாம் போகல, அது அப்படியே திராவிடர் கழகமாக பெரியார் அதை வென்றெடுத்து அதை மக்கள் இயக்கமாக மாற்றி இருக்கிறார். இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ல எனக்கு பிடிச்ச 2 சுண்டல் எடுத்து வாயில போட்டுக்கிறேன்னா அதுக்கு வேற ஆளா பார்க்கணும், நாங்க கிடையாது உங்களுக்கு. இதை தாண்டி அவர் பேசுறாரு,
இடஒதுக்கீடு என்னமோ நம்ம அண்ணன் விஜய் போய் நின்னு ரோட்ல வாங்கி கொடுத்த மாதிரி. ஒன்னும் விஜயா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், இங்க இருக்கிற டாக்டர் ஷர்மிளாவா இருக்கட்டும், எல்லாரும் இன்றைக்கு கல்வி தகுதியோடு சுயமரியாதையாக இண்டிபெண்டா நம்ம வாழ்றோம்னா, இங்க ஒரு நூற்றாண்டு கால போராட்டமும் தெளிவான அரசியல் சிந்தனையும் இருந்துச்சு. அன்னைக்கு அந்த பக்கம் நார்த் பக்கம் உட்கார்ந்து பேசினார் நம்ம ஐயா புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர். அவர் சொன்னாரு, நமக்கு 2 எதிரிகள் உண்டு, ஒன்று முதலாளித்துவம், இன்னொன்று பார்ப்பனியம். அவரும் தெளிவா இருந்தாரு. இந்த பக்கம் பெரியாரு, பார்ப்பனியம் நம்மள எல்லாம் காலி பண்ணுண்டா, நீ பொழைச்சுக்கடான்னு நமக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இந்த அரசியல் புரிதல் தான் இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கு. இது எதுவுமே தெரியாத ஒரு அரை வேக்காடுகள்கிட்ட சண்டை போடுற ஒரு நிலைமை இந்த அரசியல் கொண்டு வந்துருச்சே அப்படின்னு ராத்திரி சாப்பிடாம தூங்கிட்டேன் தோல. அப்படி ஒரு இவங்க கூட எல்லாம் போராடணுமா, அடாப்பாவீங்களா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறாரு. விளாத்தி குளத்துல பாருங்க, ஒரு கழிப்பறை கூட இல்லாத ஒரு தமிழ்நாட்டை வச்சிருக்கிறாரு முட்டாள் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி முதலமைச்சர் ஒருமையில பேசுறாரு. ஆனா உண்மையிலேயே வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, நகர்ப்புறங்களாகட்டும் இல்ல கிராமப்புறங்களாகட்டும் அதிக கழிப்பறைகளை கட்டி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த காலகட்டங்கள்ல. அதுக்கப்புறம் 2014ல ஒன்றிய மோடி பாஜக அரசு வந்தோடனே ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க. அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்துல அது மூலமாக கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டது அப்படின்னு இதே ஒன்றிய அரசு தெரிவிச்சு 2019-20 காலகட்டத்துல 100% ஓபன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு சர்டிபிகேட் கொடுத்ததும் இதே ஒன்றிய அரசு தான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் இந்த டாய்லெட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கும் அதை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வாட்டர் கனெக்ஷன் ஜல்ஜீவன் ஸ்கீமை கூட பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு கொண்டு வந்த ஸ்கீமா இருந்தாலும் அதை தமிழ்நாடு மிகச்சிறப்பாக நடைமுறைப்படுத்தி இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அவார்டு கொடுத்தது ஒன்றிய அரசு. இன்னைக்கு அதே ஒன்றிய அரசு தான் ஜல்ஜீவன் திட்டத்துக்கு தேவையான அந்த நிதியும் முடக்கி வச்சிருக்குது. இதெல்லாத்தையும் இந்த தற்கொலை பேச மாட்டான், இந்த வளர்ந்து கெட்டவன் பேச மாட்டான். ஆனா ஒரு கழிப்பறை இல்லையா, முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு திட்டுற இந்த அயோக்கிய அரசியல் இருக்குல்ல தோழர், இதுதான் தோழர் நமக்கு கோபத்தை ஏற்படுத்துது. தோழர், இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற சாதிய மனநிலையை திசை திருப்புவது, சாதிய மனநிலையை திசை திருப்புவது, சாதிய ஆதிக்க பொருளாதார சூழ்நிலையை திசை திருப்புவது. இதை நீங்க ரொம்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த குழந்தையுடைய மரணம் இருக்குல்ல, உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இதுல கூடுதலா ஒரு தகவல் நான் சொல்றேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, இங்க கோயம்புத்தூர், இந்த பக்கம் திருவள்ளூர், இது ஒரு 6 மாவட்டங்களை குறிவைத்து பாஜக பதற்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. கையில பாக்குறவங்களை எல்லாம் ரேண்டமா ஒருத்த வெட்டிட்டு போறான். அது எப்படி நடக்கும்? அப்படி ஒண்ணு நடந்ததே இல்லையே தமிழ்நாட்டுல. ரேண்டமா ஒருத்த வெட்டிட்டே போறானே, அதுவும் தலித் காலனிக்குள்ள நுழைஞ்சு ரேண்டமா வெட்டுறானே. அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன? அதை பேசுறதுக்கு முதுகெலும்பு இருக்கா விஜய்க்கு? அதை கேட்கறதுக்கு துப்பு இருக்கா இந்த ஆதவர்ஜுனாக்கு? அதை கேட்க மாட்டானுங்க. ஏன்னா இது அரசியல், இது சாதிய இழிவு, சாதிய ஒடுக்குமுறைக்கான அரசியல். இத பேச மாட்டான். இத டாய்லெட்ல கொண்டு நிப்பாட்டும். அதை கேட்கறதுக்கு தான் திருமாவளவன் வரணும் அப்படின்னு சொல்றாரு. பாவம் பாருங்க, கூட்டணிக்கு போயிட்டதுனால திருமாவளவன் அவர்கள் பயந்திருக்கிறாரு, ஸ்டாலினை பார்த்து பயப்படுறாரு. அதனாலதான் இதுக்காக பேச மாட்டேங்கிறாரு. ஒவ்வொரு முறை பட்டியலின மக்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்கும் போதும், பொதுவான மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான குற்றங்கள் நடக்கும் பொழுதும் முதல் ஆளாக அறிக்கை கொடுக்கிறது டாக்டர் திருமாவளவன். அது வேங்கை வகைகளா இருக்கட்டும், மேல்பாதியாக இருக்கட்டும், கவினுடைய ஆணவ படுகொலையா இருக்கட்டும், ஒவ்வொரு நேரத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஆளா அங்க போய் போராட்டம் பண்றாரு. இவன் எத்தனை போராட்டம் பண்ணிருக்கிறான் விஜய் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும்ல. கவின் ஆணவ படுகொலைக்கு நீங்க பேசுனீங்களா? வேங்கை வேலைக்காக போய் போராட்டம் பண்ணீங்களா? மேல் பாதியில பாதிக்கப்படுறவங்க பட்டியலின மக்கள் தானே, ஏன் நீங்க போய் பேசல? கவினுடைய தந்தையார் வீடியோல பதிவு பண்றாரு தோழர், எங்க அண்ணன் பார்லிமெண்ட்ல இருக்கிறாரு, எங்க அண்ணன் வரட்டும், வந்தா எங்களுக்காக எங்க அண்ணன் பேசுவாரு, எங்களுக்காக நிப்பாரு அப்படின்னு பதிவு பண்றாரு தோழர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை உனக்கு கொஞ்சமாவது நாக்கூசல, உனக்கு எல்லாம் மனசாட்சி கொடுக்கல? அப்படிப்பட்ட ஒரு தலைவரை மேடையில ஏறி பயப்படுறாரு அப்படின்னு பேசுறதுக்கு. முதல்ல தோழர், எதிர்கட்சிகள் எல்லாம் வாயை மூடிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டணியில இருந்து கொண்டு களத்தை கட்டுற வேலையை நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்டும் டைபி ஸ்டூடெண்ட்டும் விசிகா அவங்களும் உட்கார்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இங்கே சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்பட வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த இடத்துல கேஸ போடுங்க, இவங்க மேல நடவடிக்கை எடுங்க,
தப்பா பேசுற போலீஸ்காரங்க மேல நடவடிக்கை எடுங்க. இங்க உட்கார்ந்து போராடிட்டு இருக்கிறது கம்யூனிஸ்டுகளும் விசிக போன்ற இடதுசாரி இயக்கங்கள். இத வாய்களையே பேசிட்டு ஒரு அறிக்கை கூட விட துப்பில்லாத ஒரு கூட்டம் திரும்ப திரும்ப கேக்குறாங்க. எனக்கு இதுல இந்த கேள்வியே தப்பு. தலித்துகள் பாதிக்கப்பட்டா திருமானே வரணும், பெண்கள் பாதிக்கப்பட்டா மாதர் சங்கம் வரணும். நீங்க என்ன வந்து வேறு புடுங்க போனீங்களா? உங்களுக்கு என்ன ரோல் இந்த சமூகத்துல? இல்ல அது ஒரு கட்சி வெளிப்படையா அரசியல் கேளுங்க, தப்பே இல்ல தோழர். நீங்க ரொம்ப நாகரீகம்லாம் பாக்காதீங்க. இல்ல, எனக்கு புரியவே இல்ல தோழர். இவங்களுக்கு என்ன புடுங்குற வேலை இருக்குங்க தமிழ்நாட்டுல? எனக்கு புரியவே இல்ல. காரணம் என்னன்னா, ஒரு சமூகம் பாதிக்கப்படும் போது, பெண்கள் பாதிக்கப்படும் போது, ஒரு இனம் பாதிக்கப்படும் போது, சாதியால் ஒரு இனம் புறக்கணிக்கப்படும் போது, தாக்கப்படும் போது, வன்முறைக்குள்ளாக்கப்படும் போது, அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு இடதுசாரி இயக்கங்கள் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. விசிகா உட்பட போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா எந்த கேள்வியும் எழுப்பாத, ஒரு குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை கூட வெளியிடாத, முதுகெலும் இல்லாத பாஜகவினுடைய அடையாள் கும்பலுக்கு எதுக்கு இந்த கோபம் கேட்கிறேன். நான் இன்னொன்னு கேட்கிறேன், மாதர் சட்டம்னா பெண்களுக்கு வரணுமா? அப்ப இந்த ஊர்ல நீ யாரு? உன் ரோல் என்ன? தலித்துகளுக்கு பிரச்சனைனா திருமணம் தான் வரணுமா? அப்ப நீ யாரு? உன் அரசியல் கட்சி எதுக்கு இருக்கு? உங்க ரோல் என்ன? நானும் கேட்டேன் தோழர். வேங்கல்ல பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் தானே, மேல்பாதியில பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் தானே. இந்துக்களை ஒன்று கூடுங்கள்னு பேசுற பாஜகவோ அதிமுகவோ வந்து களத்துல நிக்க வேண்டியது தானே. இன்னொரு யோசிச்சு பாருங்க தோழர், இந்த திமுக ஆட்சி காலத்துலதான் தொடர்ந்து விசிக, இடதுசாரிகள் போன்ற கட்சிகள் அழுத்தம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஆணவ கொலைகளுக்காக சட்டம் இயக்கிறதுக்கு ஒரு கமிஷன் போட்டிருக்கிறாங்க. இதை உங்களால பண்ண முடிஞ்சதா? அதற்கான என்ன நடவடிக்கையாவது நீங்க களத்துல நின்னு போராடி எடுத்திருக்கீங்களா? எதுவுமே செய்யாம வெறும் ட்விட்டர்ல சோசியல் மீடியா அரசியல் செஞ்சுக்கிட்டு ஒரு பதிவை போட்டுக்கிட்டு பெரிய சாரி என்னுடைய அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். அது என்ன வார்த்தைங்கிறது பாக்குறவங்களுக்கு தெரியும். அப்படி பேசக்கூடியவர்களை பார்க்கும்பொழுதுதான் தொடர் கோபம் வருது. நீ எல்லாம் பார்த்து முட்டாள்னு சொல்றதுக்கு உனக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? நீ எல்லாம் வடிகட்டின முட்டாளா இல்ல இருக்கு நீ. இதுல தோழர் மேல்பாதியில அங்க போய் உட்கார்ந்து இது நம்முடைய மரபு, இந்த மரபை காப்பாத்துறதுக்காக உச்ச நீதிமன்றம் வரையும் நான் போவேன், உங்களுக்காக நான் நிப்பேன் அப்படின்னு சொன்ன பாமகவினுடைய பாலு, வழக்கறிஞர் பாலு பாஜக கூட இருக்கிறாரு. இதை தொடர்ந்து திட்டமிட்டு இப்படி ஒரு விளிம்பு நிலைக்கு இந்த சமூகத்தை தள்ள வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை பாஜக அமல்படுத்துது. திட்டமிட்டு தலித்துகளுக்கு எதிரான ஒரு வன்முறையை தமிழ்நாட்டுல கட்டவிழ்த்து விட்டு அதன் மூலமாக ஒரு பதற்ற சூழலை உருவாக்குது. இது இன்னைக்கு இல்ல, நான் இன்னைக்கு என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு அரசியலா பேசக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் நின்னுகிட்டு பாருங்க இப்படி போயிடுச்சுன்றாங்க. இது தப்புதான், இதை சரி பண்ணணும். ஆனா இது வரைக்கும் எடப்பாடியார் கேள்வி கேட்கிறார். வெக்கமா இல்ல எடப்பாடியாருக்கு? அவர் என்ன கேள்வி கேட்கிறார் பாருங்க, இப்படி தூத்துக்குடியில நடந்து போச்சு உங்க ஆட்சி காலத்துல, இதே சேலத்துல, இதே ஆத்தூர் பக்கத்துல ராஜலட்சுமின்னு ஒரு பாப்பா 6ஆவது படிக்கிற குழந்தைய தலைய துண்டா வெட்டி எடுத்துட்டு போனாங்களே, அன்னைக்கு நாங்க தான் போய் அங்க நின்னு போராடி அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். அண்ணன் திருமாவர்கள் நானும் தான் ஒரே மேடையில நின்னு அரெஸ்ட் ஆனோம், கைதானோம். அவ்வளவு வேலை நடந்துச்சு. அதே பாரு நீங்க பாருங்க, இன்னொரு குழந்தை, இதே பட்டியலின குழந்தை, பட்டியல் பழங்குடி குழந்தை, அரூர் பக்கத்துல பாத்ரூம் சொன்னானுங்களே, இந்த ஒன்றிய அரசு கட்டி கொடுத்த பாத்ரூம் இருக்குல்ல தோழ, அது கட்டி முடிச்ச 2வது நாள் கலண்டுகிட்டு போய் நிக்குது. கலண்டுட்டு போயிடுச்சு, கதவு நிக்கல, கட்டணமே 2ஆ விரிஞ்சு நிக்குது. இது ஒன்றிய அரசு கட்டி கொடுத்த டாய்லெட். கடைசியில அந்த டாய்லெட்டை பயன்படுத்த பயந்துகிட்டு தான் அந்த குழந்தை என்ன பண்றா, 16 வயசு அந்த பாப்பாக்கு, அவ டாய்லெட் போறதுக்காக இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக வெளியே போறான். அங்கதான் அவர் ரேப் செய்யப்பட்டு கொலை பண்ணப்படுறான். உங்களுக்கு புரியுதா எது அடிப்படை அரசியல் என்பதை இந்த கும்பல் தெரிஞ்சிருக்கா? இன்னைக்கு தமிழ்நாடு தான் டாய்லெட்ஸ் அடிப்படை. ஏங்க நான் தெருவுல போயிருக்கேங்க, எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. நான் கிராமத்துல வளர்ந்த புள்ள. எங்க வீட்டுல நாங்கெல்லாம் 10ஆம் 11ஆம் படிக்கும் போதுதான் டாய்லெட் வந்துச்சு எங்க வீட்டுல. நாங்க தெருவுலதான் போயிட்டு இருந்தோம், அதான் உண்மை. ஆனா அந்த இடத்துல இருந்து அடுத்தடுத்த கட்டம் ஒன்னொன்னா 2000 வருஷமா நம்ம தெருவுல நின்னவங்க, கல்வியா பொருளாதாரமா சுயமரியாதை இல்லாம அடக்கி ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். இன்னைக்கு ஒன்னொன்னா பார்த்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னைக்கு வந்தோம். வீட்டுக்குள்ள 2 டாய்லெட் கட்டுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். இன்னும் கிராமப்புறங்கள்ல ஃபுல்லா இந்த ஒருங்கிணைந்த டாய்லெட்ஸ் பெரிய அளவுல கட்டப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. ஒருங்கிணைந்த டாய்லெட்ஸ், ஒருங்கிணைந்த அந்த துப்புரவு வளாகம் அப்படின்னே பேர்ல அங்க குளிக்கலாம், துணி துவைக்கலாம், அங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும், அங்க டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட நாங்க சின்ன பிள்ளைகள மதுரையில நாங்க வளரும் போது அங்கேயும் ஒருங்கிணைந்த டாய்லெட் இருந்துச்சு. அப்ப திராவிட இயக்கங்களுடைய ஆட்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய அளவுல குறைந்தபட்ச அடிப்படையான கட்டமைப்புகளை படிப்படியா கொண்டு போனாங்க.
எந்த அரைவை காட்டுத்தனமும் எந்த அறிவும் இல்லாம ஒரு முட்டாளா நின்னுகிட்டு முதலமைச்சரை பார்த்து முட்டாள்னு சொல்றான்னா ஆதவ் அர்ஜுனாவை சும்மா விடக்கூடாது. என்னன்னா குறைந்தபட்ச அரசியலோ இன்னைக்கு நடந்திருக்கிற முன்னேற்றத்திற்கான அறிவிப்பு கூட தெரியாம அது எவ்வளவு தூரம் நம்ம கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கோம்னு தெரியாம முதலமைச்சர் பேசுறான்னா இவனுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தா? பாஜக கொடுத்திருக்கு. பாஜக கொடுத்திருக்கு. நான் பாத்துக்கிறேன், நான் என்ன வேணாலும் செஞ்சு உன்னை காப்பாத்துவேன், உன் தொழில நான் காப்பாத்துவேன், உன் மாமனார் 1200 கோடி கொடுத்திருக்காரு, அதை நான் காப்பாத்திக்கிறேன், உங்க வீட்டாளர்களை காப்பாத்திக்கிறேன், உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. இவர் தான் போய் விஜயவே கொண்டு போய் பாஜக கொடுத்து விட்டுருக்காரு. அப்ப பாஜக இருக்கிற தெம்புல எவ்வளவு தெனாவட்டா ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க வேண்டாமா? இன்னொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை, இன்னொரு கட்சியினுடைய தலைவரை தரக்குறைவா பேசலாமா? நான் கேக்குறேங்க, விஜய்க்கெல்லாம் என்ன அறிவு இருக்கு? போற போக்குல ரொட்டாங்கில தட்டி பேசவா? நாங்க நாகரிகம் பாக்குறோம்ல. ஒரு தலைவரை கேவலப்படுத்த விஜய் செஞ்ச அல்சாட்டியத்துக்கெல்லாம் தூக்கி போட்டு தொண்டையிலே மிதிக்கணும். அம்புட்டு வேலை பார்த்து வச்சிருக்காப்ல. ஆனா நம்ம எவ்வளவு நாகரிகமா பேசுறோம். அண்ணன் விஜய், தலைவர் விஜய் எல்லாம் பேசுறோம்ல. அந்த நாகரிக அடிப்படை அரசியல் தெரியாத இந்த கும்பல் ரொம்ப ஆபத்தானவர்கள் தோழர். பாஜகவினுடைய ஸ்லீப்பர் செல் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. இவனுக்கு அரசியல் தெரியாது, பொருளாதாரம் தெரியாது, வளர்ச்சி தெரியாது. திட்டமிட்டு சாமானிய மக்களின் முன்னால தமிழ்நாட்டு அரசினுடைய வளர்ச்சியை, அவர்கள் கொண்டிருக்கிற மிகப்பெரிய விஸ்வரூப வளர்ச்சியை காணாமாக்கணுன்றதுக்காக அடிப்படையான வேலை பாக்குறாங்க. அது தமிழ்நாட்டுல பருப்பு வேகாது. ஆதவ் அர்ஜுனா ஒரு ஆளே கிடையாது. இன்னொரு ஒரு பேட்டர்ன் வந்து நம்மளால தெளிவா பார்க்க முடியுது தோழர். இவர்களுடைய தலைவர் விஜயை வந்து தூக்கி நிறுத்தணும், இவர் வந்து வலிமையானவர் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக மற்றவர்களை வந்து மட்டம் தட்டுற அந்த ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இதை தொடர்ந்து பார்க்க முடியுது. ஒரு மேடையில வந்து அந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில சுத்திட்டு இருக்கிற ஒரு 420 ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? அஜித் பாருங்க நிறைய சம்பாதிச்சுட்டு அவர் வந்து அவர் சம்பாதிச்ச பணத்துல அவர் கார் ரேஸ் ஓட்டுறாரு, அவர் ஏதோ அதை வந்து ஒரு பாஸ்ட் டைமா ஒரு பேஷனா அவர் பண்ணிட்டு இருக்கிறார், அவர் வந்து அப்படி பண்றாரு. ஆனா இவர் பாருங்க கரியருடைய உச்சத்தை விட்டுட்டு 1000 கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்கு வந்து நலன் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சமூக சேவை செய்யணுங்கிறதுக்காக வராரு. அதனால அவரை விட இவர் உயர்ந்தவர். நேத்து ஆதவ் அர்ஜுனா பேசும்போது பாருங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு நினைச்சாரு, இந்த திமுக கூட்டம் தான் மிரட்டி வந்து அவரை வந்து அரசியலுக்கு வரவிடாம பண்ணிடுச்சு. ஆனா நம்ம தலைவருக்கு பாருங்க எவ்வளவுதான் மிரட்டினாலும் ரஜினிக்கு இல்லாத மன வலிமை வந்து விஜய்க்கு இருக்கு அப்படின்னு தூக்கி வச்சு பேசுறது. ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டோம்னா அதே மாதிரிதான் சிவகார்த்திகேயனை மட்டும் தட்டி பேசுறது, சூர்யாவை மட்டும் தட்டி பேசுறது, இப்படி எல்லா தரப்பையும் பகைச்சுக்கிற ஒரு அரசியலை வந்து கையில எடுக்கிறாங்க. ரஜினிய பத்தி பேசுறதுக்கெல்லாம் இந்த ஆதவ் அர்ஜுனாக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன். 96ல அவர் அரசியல்வாதி கூட இல்ல தோழர். அவர் நடிகராக இருந்த பொழுது ஜெயலலிதா அம்மையார மேடையிலேயே வச்சுக்கிட்டு வெளிப்படையா பேசினாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு பேசினாரு. இந்த அம்மா மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு வெளிப்படையா பேசினாரு. எந்த ஒரு இடத்திலயுமே தன்னுடைய வலதுசாரி சிந்தனைகளை அவர் பேசி இருக்கிறாரு. ஆனா என்னைக்குமே அதை மூடி மறைச்சது கிடையாது. அவருடைய கருத்துக்கள்ல பல நேரங்கள்ல நமக்கு உடன்பாடு இல்லாம இருந்திருக்கலாம், அதற்காக நாம அவரை விமர்சிக்கவும் செஞ்சிருக்கலாம். ஆனா தன்னுடைய கருத்துல இருந்து அவர் என்னைக்குமே பின்வாங்கினது இல்ல தோழர். நீங்க CA NRCக்காக ஆதரவா பேசினாரு. முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நானே களத்துக்கு வந்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வந்து பேசினாரு. ஆன்மீக அரசியல் கொண்டு வருவேன் அப்படின்னு தைரியமா பேசினாரு. அது மேல நாம விமர்சனங்களை வச்சோம். ஆனா அதுல இருந்து அவர் பின்வாங்கல. பெரியார பத்தி விமர்சனங்கள் வச்சாரு, அப்பவும் நாம விமர்சனம் பண்ணோம். ஆனா தன்னுடைய கருத்துக்கள் பக்கம் நிக்கக்கூடிய தைரியமும் மன வலிமையும் அவருக்கு இருந்தது. உங்க தலைவருக்கு அந்த நீங்க எதை மன வலிமைன்னு சொல்றீங்க அப்படிங்கறது எனக்கு புரியல. 41 பேர் செத்து போனோன்னா பின்னங்கால் பிடரியில அடிக்கிற அளவுக்கு எந்த பத்திரிகையாளரும் சந்திக்காம ஓடி வந்து 3 நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறீங்களே, அதுதான் மன வலிமையா? 20 நாளைக்கு எல்லாரும் தலைமறைவானீங்களே, அதுதான் மன வலிமையா? ஒரு கூட்டத்திலேயே அவ்வளவு பேர் இறந்து போறாங்களே, அத பத்தி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காததுதான் மன வலிமையா? அப்ப இது என்ன ஒரு கலாச்சாரம்? அடுத்தவனை மட்டம் தட்டி என் தலைவரை உயர்ந்தவர் அப்படின்னு காமிக்கிறதுங்கிறது அயோக்கியத்தனமான அரசியல் இல்லையா? இது வந்து பாஜகவுடைய காப்பி அடிக்கிற ஒரு தன்மை. பாஜக 2014ல மோடி ஆட்சிக்கு வரும்போது இதே PR குரூப்ஸ வச்சு மோடி வந்தாருன்னா இந்தியாவை அப்படியே சவுக்கிதாரா சுத்தி வளைச்சு காப்பாத்திடுவாரு. ஆளுக்கு ஒரு கையில துப்பாக்கி கொடுத்துருவாரு. நாமெல்லாம் பயங்கரமா இந்தியாவை பாதுகாக்கலாம் அப்படின்னு கட்டமைக்கப்பட்டுச்சு. பொருளாதாரத்துல உச்சத்துக்கு போவோம் அப்படின்னா இதெல்லாம் கட்டமைக்கப்படுகிறது. இதைத்தான் இப்ப அப்படியே விஜய் காப்பி அடிச்சிருக்காரு. விஜய் PR டீமை வச்சுட்டு தன்னைத்தானே ஒரு பெரிய பிம்பமாக உருவாக்க பார்க்கிறார்.
தைரியம்னா 2 விஷயம் சொல்றேன். நம்ம அண்ணன் அஜித் இருக்காரு இல்லையா? அண்ணன் சொல்லலாம், அவர் பெரியவர் தானே. நம்ம அண்ணன் அஜித் இருக்காருல்ல, அவரு சொந்த காசுல சம்பாதிக்கிறது மட்டும் இல்லங்க, ரசிகர்கள் தேடி வரும்போது அவங்கள உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுவாரு. நீ உன் வாழ்க்கைய பாரு, உன் தொழில பாரு. நீ ஏன்னா வந்து நின்னு பார்த்துக்கிட்டு எனக்கு கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா சரியா இருக்குமா? உன் வாழ்க்கைய பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அழைப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ரசிகர் மன்றத்தை கலைச்ச ஒரு நடிகர் யார் அப்படின்னா அது இவர்தான். ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டாரு. இல்ல அது மட்டும் இல்ல தோழர். அவர் கூட வேலை செய்யறவங்க, நான் அவரோட படம் பண்ணியிருக்கேன் தோழர். அவர் கூட வேலை செய்யறவங்கள அவங்க வீட்ல ஒருத்தரா பாத்துக்கிறாரு. அவங்களுடைய சமையல் பண்ணி போடுவாரு. எதிர்காலத்தை உறுதி செய்யறாரு. நீ உன் கூட வேலை செய்யணும்னு இன்னைக்கு வந்து சோத்துக்கு வழி இல்லாம நடுத்தரவுல விட்டுட்டு வந்திருக்கிற. அதுதான் தோழர். அவங்க கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுப்பாராம். நல்லா சாப்பாடு வேணும், பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. அதே போல துணை இயக்குனர்கள், அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலையில இருக்கிற அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, ஒரு இன்சிடென்ட் கூட ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது. ஒரு பையனுடைய அம்மா இறந்துட்டாங்க. அந்த தகவல் அவனுக்கு தெரிஞ்சும் இந்த ஷூட்டிங் முடியாதனால அவன் போக முடியல. அத கேள்விப்பட்ட உடனே 3 லட்சம் ரூபாய் அவருடைய பிஏ ஒருத்தருக்கு கொடுத்து இந்த பையனை கையோட கூட்டிட்டு போய் அங்க எல்லா வேலையும் முடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிவிட்ட கதைகள்லாம் உண்டு. இதை தாண்டி ரசிகர் மன்றத்தை கலைக்க முடியும்னா ஒரு நடிகரால அது ரொம்ப முக்கியமான இடம். நீ ஒண்ணு எனக்கு செம்படிக்க வேண்டாம், நீ ஒண்ணு என்ன பூஜை பண்ண வேண்டாம், உன் வாழ்க்கைய பாரு அப்படின்னாரு. இன்னொன்னு, இதே ரசிகர் மன்றத்துல இருக்கவங்க பாஜகவுல போய் சேர்ந்தாங்க. பாஜகவுல சேர்ந்த உடனே அடுத்த 1 மணி நேரத்துல அறிக்கை விட்டாரு. என்னுடைய அடையாளத்தை வைத்து நீங்கள் யாரும் எந்த கட்சியிலையும் சேர வேணாம், உங்களுக்கு பிடிச்ச எந்த கட்சியிலையும் நீங்க இருந்துக்கோங்க, ஆனா என்ன அடையாளமா நீங்க பயன்படுத்த கூடாது, நான் சகோதரத்துவத்தை பேணக்கூடியவன். அவர் சொன்ன வார்த்தை. நான் எல்லோரும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவன், அதனால நான் வந்து ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன் பேரை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தலைவரா இருக்கும் போது நடந்த இன்சிடென்ட். இதை தாண்டி இன்னொன்னு நடந்து தோழர், கலைஞர் அவர்களுடைய பாராட்டு விழாவுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. மேடையிலே வச்சு நீங்க எல்லாம் மிரட்டி என்ன கூப்பிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க, திரும்ப திரும்ப வரலனாலும் கூப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மேடையிலே சம்பவம் பண்ணி விட்டவர். எந்திரிச்சுன்னு கை தட்டுவர் ரஜினி. கலைஞர் அதை பாராட்டினவர். அதான் கலைஞர். கலைஞர் தன் திரைப்படத்துல எதிர்கருத்து இருந்தாலும் அதை பாராட்டுவாரு, முரண்பட்ட கருத்தை சொன்னாலும் அதை ஏத்துக்குவாரு. அந்த பக்குவம் கலைஞர்கிட்ட இருந்தது. இவரு முதலமைச்சர் என்றாலும் கூட தைரியமா நின்று தன் கருத்தை சொன்னவரு அஜித், ரஜினி. ஆனா இந்த பீஸ் உடநாட்டுல போய் இப்படி கை கட்டி நின்னுச்சு. அப்புறம் அம்மா, அப்புறமா, அப்புறம் அங்க போய் எடப்பாடியார் வரைக்கும் கை கட்டி இருக்கு. ஆனா வீரத்தை பத்தி கலைஞர் கால்ல விழுந்தவர் தானே. கலைஞருக்கு சிலை வைக்கணும்னு சொன்னவர் அப்படின்னு பேசுறவர் தானே. அதான் தோழர், கலைஞருக்கு சிலை வைப்பதை நான் பார்க்கணும்னாரு. போன வாரம் கலைஞருக்கு செலவு பியானு கேட்கிறாரு. கலைஞருக்கு சிலை வைப்பதை நான் அழகு பார்க்கணும்னு மேடையில சொல்லி கையை கட்டி நின்னவர் தான் இவரு. வீரம்ன்றது என்ன தெரியுமா? கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பது, தன் கொள்கைக்காக எதை எதிர்த்து நிற்பது, அதிகாரத்திற்கு அடங்காம நிக்கிறது. இது எல்லாம் இந்த ரஜினி சார் கிட்ட இருந்தது, இங்க அஜித் சார்ட்டையும் இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? நீங்க உரா தொட நடுங்கி பயலுக, பின்னங்கால் படரில் அடிக்க ஓடி ஒளியிற கூட்டம். இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பூரா பனையூருக்கு வர வைக்கிற அளவுக்கு நீங்க புனிதமானவர்கள். பனையூர்ல வச்சு தனித்தனியா பார்த்தானுங்க பாருங்க. சாட்சிகளை கலைக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை பண்ண ஒரு தலைவன் தான் இந்த மிட்டா மிராசு, கெத்து காட்டக்கூடிய, பிளாஸ்ட் பண்ணக்கூடிய இந்த தொடர்நடுங்கி விஜய் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சோ இந்த கட்டமைப்பு என்பது ஒரு மீட்பர் எங்களை வருவாரு, ஒரு பெரிய அரசியல்ல மீட்க ஒருத்தர் வர்றாரு, அவர் தான் இந்த ஹீரோ. அவர் வந்தாருன்னா தேனாரும் பாலாரும் ஓடும், மொத்த தமிழ்நாட்டின் அரசியலின் தலைகளா திருப்பிடுவாருன்னு ஒரு பொய்ய, ஒரு உருட்ட, ஒரு கம்பி கட்டுற கதைய ஊதி பெருசாக்குற அயோக்கியத்தனத்துக்கு பேருதான் விஜய் வீரர். விஜய் ரொம்ப கெத்து காட்டுறவர். நேத்தும் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா இது பண்ணியிருக்கிறாரு, பதிவு பண்ணியிருக்கிறாரு. விளாத்திக்குளம் போகணும்னு எங்க தலைவர் நினைக்கிறாரு, தூத்துக்குடிக்கு போகணும்னு எங்க தலைவர் அப்படியே துடிக்கிறாரு. ஆனா இந்த போலீஸ் தான் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்துது. நீங்க பாருங்க, இன்னும் 60 நாள் தான் நம்ம மேல போட்ட வழக்கு எஃப்ஐஆர் எல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கேன்சல் பண்றோம். போட்ட எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணுவாங்களா? அப்போ இவனுங்க கையில வந்து சட்டம் ஒழுங்கு மாட்டுச்சுன்னா இவனுங்க எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க தோழர். எனக்கு உண்மையிலேயே திமுக அரசு மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் மேலும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறேன். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இவன் ஒரு பதிவு போட்டான் தெரியுமா, ஒரு கலவரத்தை மாதிரி ஒரு பதிவு போட்டான் தெரியுமா?
ஜென்சி அப்பவே இவனை ஜென்சி புடிச்சு தூக்கி உள்ள வச்சிருக்கணும் தோழர். இவன் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி தூக்கி உள்ள வச்சிருக்கணும். அப்படி வைக்காததுனாலதான் இன்னைக்கு மேடையில ஏறி நாங்க ஆட்சிக்கு வந்தா போட்ட எஃப்ஐஆர்லாம் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு பேசுற அளவுக்கு தைரியமும் திமிரும் எங்க இருந்து வருது தோழர்? இவங்க நாகரிகம் கருதி இன்னமும் போனா போதுன்னு இந்த கூட்டத்தை விட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க பாருங்க, ஒவ்வொரு பரப்புரையிலயும் இந்த பேட்டா ஷோரூம் விளம்பரம் மாதிரி 4998 பேர் தான் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி 5000 பேருக்கு இவங்க பரப்புரை நடத்துறாங்க. இதற்கு பின்னால இருக்கக்கூடிய சூட்சுமத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். 5000க்கு மேல கிரௌட நீங்க கூட்டிட்டு வர போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்களுடைய காவலுக்கான பொறுப்பு உங்களையும் சார்ந்தது. கூட்டத்தை நடத்தக்கூடிய கட்சிகளும் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். 5000க்கு கீழே இருந்தாதான் காவல்துறைக்கு மட்டும் பொறுப்பு. அந்த விஷயத்த கன்வீனியன்ட்டா மக்கள் கிட்ட இருந்து மறைச்சிடுறாங்க. காவல்துறையும் நீங்க பாருங்களேன், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 5000 பேருக்கு மேல வராங்கல்ல, கியூஆர் கோடு வாங்காதவங்க வராங்கல்ல, அப்ப கூட காவல்துறை போனா போகுது, இந்த சின்ன பசங்க விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல வராங்க, அவங்களுக்கு என்ன ஏமாற்றம் கொடுக்கணும், போனா போது உள்ள போகணும் அப்படின்னு அலோவ் பண்றாங்க. ஆனாலும் அப்படி அலோவ் பண்ணக்கூடிய காவல்துறைய நீங்க வந்து திரும்பவும் திரும்பவும் விமர்சனம் பண்றீங்கன்னா, அப்ப காவல்துறையை வன்மையா கண்டிக்கணும். இவனுங்களெல்லாம் லத்திய வச்சு அடிச்சு திருப்பி அனுப்பணும் தோழர். நீங்க அதத்தானே பாண்டிச்சேரியில பண்ணாங்க அந்த அம்மா. அந்த அம்மா பாண்டிச்சேரியில புஷி ஆனந்த்னு பாத்துச்சா, புஷி ஆனந்தியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போச்சு அந்த அம்மா. புஷ் ஆனந்தா அதுக்கப்புறம் அந்த மாத்திட்டாங்க அம்மாவை வந்து பதவி, அந்த அம்மாவுக்கு வந்து இது பண்ணி இடமாற்றம் கொடுத்தாங்க மரியாதை. தோழர். ஆமா. ஆனா அந்த பாண்டிச்சேரி காவல்துறைய மேடையில வந்து புகழ்ந்து பேசினாரு. அப்போ இங்கேயும் அத பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்களா அவங்க? அப்ப 5000 பேருக்கு மேல கூட்டினா கட்சி பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த பொறுப்பை உங்களால எடுத்துக்க உங்களுக்கு தெம்பு இல்ல, திராணி இல்ல, பக்தி இல்லங்கிறதுனால நீங்க தொடர்ந்து அரசு மேல ஒரு தவறான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ கட்டமைக்க முயற்சி பண்றது அநியாயத்தனமான, அயோக்கியத்தனமான விஷயம் இல்லையா? தோழர், முதல்ல அண்ணன் போகணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா காவல்துறை விடல. உங்க அண்ணன் எப்படி ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மரணத்தின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்த இடத்துக்கு எப்படி வந்தாரு? சிக்கல் இல்லாம எப்படி மலர் வளையம் வச்சுட்டு போனாரு? அனிதாவுடைய வீட்டுக்கு எப்படி மலர் வளையம் வச்சுட்டு போனாரு? அதே போல இங்கேயும் பல வீடுகளுக்கு போனாரே, எப்படி போனாரு? அப்ப போகிறதுக்கு வழி இருக்கு. போறதுக்கு மனசு இல்ல. இந்த காரணங்களை சொல்லி இந்த சோம்பேறிகள் தட்டி கழிப்பதற்காக அரசின் மீதும் அங்க இருக்கிற காவல்துறை மீதும் பழி போடுறாங்க. போக முடியும். இதே மாஸ்க் ஒன்ன போட்டுக்கிட்டு போய் ஜம்முன்னு ஒரு கார்ல போய் இறங்கினா யாரு கண்டுக்க போறா? தனியா போய் பெரியாருக்கு அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு சிலைக்கு மாலை போட்டார்ல, அம்பேத்கருக்கு மாலை போட்டார்ல, எந்த கூட்டம் வந்து அள்ளிச்சு? அப்படிலாம் யாரும் வரல. இது திட்டமிட்டு பரப்புரை செஞ்சு கூட்டப்படுற கூட்டம். நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா ஒருத்தரும் உங்களை கண்டுக்கிற மாட்டாங்க. இன்னொன்னு கேக்குறேன், இத்தனை 30 வருஷம் நான் படம் நடிக்கிறேன், நீங்க எந்த இடத்துல விமான நிலையத்துல கூட்டம் குடிச்சு உங்களுக்கு? ஒரு இடத்துலயும் இல்ல. அப்ப இது திட்டமிட்டு இவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை, கூட்டம் கூட்டுற வேலை. அதனால கூட்டம் குடியிருன்ற பேரை வச்சுக்கிட்டு போய் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல நிக்கிறதை தவிர்க்கிறார்கள் இவங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கும்பல் வந்து சட்டத்தை அப்படியே திருப்பிடுவாங்க. எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிடுவாங்க. எந்த கேஸ? ஒருத்தன் திருவண்ணாமலையில செயின் எடுத்துக்கிட்டு ஓடினானே அந்த கேசவா? இல்ல முந்தா நாள் ஒருத்தன் பாட்டிலா வச்சு சாராயத்தை வித்து மாட்டினானே அந்த கேசவா? இந்த பொம்பளை பிள்ளை பாலியல் கேஸ்ல சிக்கினானே ஒருத்தன் அந்த கேசவா? இப்ப ஒரு மாவட்ட செயலாளர் பதவி தரேன்னு சொல்லி பெண்களை பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்குனாரே அந்த கேசவா? எந்த கேஸ இவர் இது பண்ண போறாரு? இன்னொரு தகவல் சொல்றேன் தோழர். திருச்சி மாவட்ட செயலாளர் இந்த ஆளு அவர் மேல வந்து இந்த மாதிரி ஏதோ பாலியல் குற்றச்சாட்டு இருக்குங்கிறதுக்காக அவங்க அம்மாவை வந்து வேட்பாளரா நிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ஜெகதீஸ்வரன் வேற ஒரு காணொலியில பதிவு பண்ணாரு. நம்ம பேசும் பொழுது அப்ப இப்படிப்பட்ட பொறுக்கிகளை பாதுகாத்து பதவி கொடுத்து அழகு பாக்குற நீங்க பொம்பளைங்களோட பாதுகாப்பை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? பாலியல் குற்றச்சாட்டு இல்ல தோழர், பாலியல் தொழில் செய்த குற்றச்சாட்டு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பாலியல் சுரண்டல் பண்றது ஒண்ணு, பாலியல் சுரண்டலையே தொழிலா வச்சு செஞ்சது ஒண்ணு. அவங்களுடைய அம்மாவுக்கு தான் இப்ப சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. அத ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்கிறாரு இப்ப தோழர். இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, இந்த பஞ்சாயத்து பண்ற இந்த பன்னாட குரூப்புக்கு தான் நீங்க வந்து உடனே வந்து எல்லா கேஸையும் வாபஸ் வாங்க போறீங்களா? அப்படி வாபஸ் வாங்க முடியுமா? அப்ப அரசியல் சாசன சட்டத்தை நாங்க வந்தா எங்களுக்கு ஏத்த மாதிரி கையில வளைச்சுக்குவோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நீங்க கட்டுறீங்க. இது ரொம்ப ஆபத்தான போக்கு. இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். சாமானிய உழைக்கிற மக்களை எல்லாம் ஒரு பிம்பத்தை மூளைய செலவு பண்ணி இவர் வந்தா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு திரும்ப 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 பிஆர் டீமை வச்சு நீங்க ஒரு உருவத்தை கட்டமைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா உங்க இயக்கத்துல இருக்கிற பெண்களை பாலியல் அபியூஸ் உங்க தலைமை அலுவலகத்துல பண்ணா வேடிக்கை பார்த்தீங்க. உங்க பிள்ளைகளை 10 பிள்ளைகளுக்கு மேல
ஒரே ஒரு 2ஆம் கட்ட தலைவர் ஆபாச மெசேஜ் அனுப்பி மாட்டினான். அவங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து அழுகுறாங்க. அழுதத நம்ம வீடியோவா வச்சு ஆடியோவா வச்சிருக்கோம். என் கையில இன்னமும் அந்த ஆடியோக்கெல்லாம் வச்சிருக்கேன். அதை இன்னைக்கு வரை தட்டி கேட்கல. இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு நீதி கேட்டு வருது. நான் 10 வருஷத்துக்கு மேல உழைச்சிருக்கேன் அப்படின்னு தூத்துக்குடியில இருந்து வரும்போது அந்த பெண்ணை அடிச்சு கார வச்சு ஏத்துற மாதிரி போனவர் தான் இந்த விஜய். இன்னும் சொல்ல போனா ஒரு பொண்ணு ஒரு பாப்பாவ அவ பட்டியல் இனத்தை சேர்ந்தவ அவ்வளவு களப்பணி பண்றான் திருச்சியில. அந்த பொண்ண மேடையில வச்சு நீ பறத்தே அப்படின்னு சொன்னவன். அப்ப இவங்களை பூரா வச்சுக்கிட்டு தான் நீங்க பெண் விடுதலை பேசுறீங்க. உன் தலைமை அலுவலகத்துல வச்சு ஒரு பொண்ணை மொலாஸ் பண்ணிருக்கான், ஆபாசமா பாலியல் சுரண்டல் பண்றான், அதவே தட்டி கேட்க துப்பு இல்ல. எல்லாத்தையும் தாண்டி சொந்த இணையரை 27 ஆண்டு காலம் இந்த குடும்பம்ன்ற அமைப்பை கட்டி காத்த பெண்ண அவ்வளவு ஆபாசமா ஒரு ஐட்டம் சொல்லும் போது வாய மூடிட்டு மேடையில போய் நின்னுகிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, ஆனா நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு சொல்ற ஒரு களிசடை தான் விஜய். சோ இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றவாளி கிடையாது. அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஆபத்தானவர்கள், தூக்கி எரிஞ்சிடணும். இவங்க தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு தளத்தை சிதைக்கிறது மட்டும் இல்ல, நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை காவு வாங்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் ரசிக மனப்பான்மையில இருக்கிற ஒரு கூட்டம் இவன் பின்னாடி போயிட்டு இருக்கறனால அடுத்த தலைமுறையே சதஞ்சு போய் நிக்குது. வளர்ச்சியில இருக்கிற தமிழ்நாட்டை கீழே இறக்கி விட போறானுங்க. ரொம்ப கவனமா இந்த ஆள் அப்புறப்படுத்தணும். இந்த ஆள் தமிழ்நாட்டுக்கே அவமானம், தமிழ்நாட்டுக்கு கேடு, தமிழ்நாட்டவே அழிக்க பிறந்த ஒரு அபியூசர். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். மகிழ்ச்சி தோழர்.